ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இன்றைக்கி காலையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். அடை தோசை சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடை தோசை பண்ணுறதுக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சிடலாம். ஒரு பவுலில் 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா அலசி விட்டுக்கோங்க. இது நல்லா அலசினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசி பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு பவுலில் நம்ம அரைச்ச மாவை ஊற்றிடலாம். அடை மாவை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு கைப்பிடி நிறையா முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விடுங்க. முருங்கைக்கீரை போட்டு பண்ணுறப்ப அடை தோசை டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அடை மாவை ஊற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் மேலே எண்ணெய் ஊற்றிட்டு வேக விட்டுறலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. 2 பக்கமுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.